இருக்கிறார். அவர் பிஏட்ட சொல்வாராம், யார் வந்தாலும் உள்ளே விடு, இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் யாராவது வந்தாங்கன்னா அப்பாயின்மெண்ட் கொடுக்கவே கொடுக்காது அப்படின்னு இருக்கிறார். சரிங்கய்யா அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஒரு நாள் 25 அப்பாயின்மெண்ட்டு அவங்கக்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. 25 அப்பாயின்மெண்ட்டு ஃபோனில் நேரில் விசிட்டிங் கார்டு கொடுத்து இவர் எல்லாத்தையும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு துரத்திட்டார். கடைசி நைட்டு ஒரு 9 மணிக்கு ஒரு வயதான இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வந்து, சாரை பார்க்கணும், ஒரு 5 நிமிஷம் அப்பாயின்மெண்ட் கொடுங்க. இவருக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏற்கனவே 25 பேரை வேணாம் வேணான்னு விரட்டியாச்சு. 26ஆவதாக ஒரு பெரிய வேறு வந்து நிற்கிறாரே அப்படின்னு அந்த பணக்காரர்கிட்ட சொல்கிறார், ஐயா என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி 25 பேர் வந்தாங்க, எல்லாரையும் வேணான்னு சொல்லியாச்சு, எல்லா அப்பாயின்மெண்ட்டையும் வேணான்னு சொல்லியாச்சு, இப்போ கடைசியாக ஒரு பெரியவர் வந்திருக்காரு, நீங்கள் சும்மா பார்த்துட்டு அனுப்புங்களேன். சரிப்பா உள்ளே அனுப்பு, இவ்வளோ பேர் போராடி இருக்காங்களா, வர சொல். இப்போ அந்த பெரியவர் வந்து உட்காந்து அவர் சொல்ல வந்ததை பூரா அழகாக உருக்கமாக சொல்கிறாரு. இவருக்கு பிடிச்சி போய் ஒரு பெரிய தொகை அவருக்கு செக் எழுதி கொடுக்குறார். கொடுத்துட்டு அவரை சொல்கிறார், நீங்கள் பெரிய அதிர்ஷ்டசாலி, ஏன்னா எனக்கு இன்சூரன்ஸ் போடுறதும் பிடிக்காது, யாராவது கேட்டு வந்தாலும் பிடிக்காது, இன்றைக்கி 10-15 பேர் வந்து போராடி இருக்காங்க, எல்லாரையும் சொல்லிவிட்டு கடைசியாக உங்களுக்கு தான் நான் வாய்ப்பும் கொடுத்துருக்குறேன், இந்த பாலிசியும் கொடுத்துருக்குறேன். இந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு, 10-15 பேர் இல்லை சார், 25 பேர். ஆமாம் 25 பேர். உங்களுக்கு எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த 25 பேருமே நான் தான் ஃபோனில் அப்பாயின்மெண்ட்டு கேட்டேன், ஆளை விட்டு அப்பாயின்மெண்ட்டு கேட்டேன், விசிட்டிங் கார்டு கொடுத்து அப்பாயின்மெண்ட்டு கேட்டேன், 25 தடவை நான் முயற்சி செஞ்சுட்டு 26ஆவது தடவை நானே வந்தேன் அப்படின்னாரு. அப்போ இத்தனை தடவை தேவையில்லை என்று அனுப்பப்பட்ட பிறகும் பொறுமையோடும் ஒரு மனிதன் காத்திருக்க முடியும் என்றால் காத்திருப்பும் வெற்றி தரும் என்பதை நாம் அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அது ஒரு பக்குவங்க. காத்திருக்கிற பொறுமை இருக்கிறது இல்லையா, அது ஒரு மிகப்பெரிய தகுதி, அதுதான் பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி. நம்ம குழந்தைகள்கிட்ட அந்த பொறுமை இருக்கா? நீங்கள் 5 நிமிஷம் ஏதாவது ஒன்றுக்கு காத்திருக்க சொல்லுங்களேன், ஏதாவது ஒன்று. இப்போ சினிமா தேட்டர் போகணும்னா கரெக்ட் டயத்துக்கு தான் அவங்க வருவாங்க. எதுக்கு அங்கே போய் 10 நிமிஷம் காத்திருக்கணும்? நமக்கு சரியான நேரத்துக்கு போவோம். ஹோட்டலுக்கு சாப்பிட போய் ஆர்டர் தான் கொடுத்துருப்பான், அந்த சர்வர் அங்கே தான் போயிருப்பார், எப்போ வரும் கேளுமா, நீ எப்போ வரும்னு கேளு. ஏன்டா உன் கண்ணுக்கு முன்னாடி தானே அவர் 20 நிமிஷம் ஆகுன்னு சொன்னார். எதுக்கு 20 நிமிஷம் ஆகுது? பொறுமையே கிடையாது. வீட்டில் ஒரு தோசை சுட்டுட்டு அடுத்த தோசையை கொண்டு வரவங்கள தட்டை எடுத்து வச்சுட்டு இன்னும் வல்லையா. அடுத்த தலைமுறைக்கு பொறுமை என்றால் என்ன என்றே தெரியவில்லை. காத்திருப்பின் பக்குவம், காத்திருப்பின் வெற்றி என்பது என்ன என்பதை நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லை. காத்திருப்பு என்பது ஒரு மிகப்பெரிய தலைமைத்துவம் என்பதை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏன்னா சில நேரம் நீங்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் சரி, எவ்வளவு போராடினாலும் சரி, அந்த காரியம் நடக்கவே நடக்காது. அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? கம்முன்னு இருந்துடும். எவ்வளோ போராடியும் ஒன்று நடக்கலையா, எவ்வளவு முயற்சி செஞ்சும் அது நடக்கலையா, எமக்கு எதிர்ப்பாகவே எல்லாமே நடக்குதா, துயரமாகவே வந்துட்டுருக்கா, கம்முன்னு இருந்துருங்க. 2-3 நாள்